Hello guys, இன்னைக்கு question of the day seriesல ABCD questions தான் பார்க்க போறோம். அது என்ன ABCD question? Organic conversion, most important, maximum இங்க தான் tricky part இருக்கும் நமக்கு. So question பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட handwritten notes வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Let's start the question. So this question comes from organic compounds containing nitrogen. Okay, second midterm oda portion. Okay. So question பார்த்தா ஒரு 5-6 lines இருக்கு. So அத நம்ம பிரேக் பண்ணி ரொம்ப சிம்பிளா இந்த क्वेश्चन எடுத்துட்டு போயிடலாம். So என்ன சொல்றாங்க? A dibromo derivative A on treatment with KCN followed by an acid hydrolysis giving monobasic acid அது B along with the liberation of carbon dioxide. அந்த B கூட liquid ammonia நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you are getting a compound C and அது கூட NaNO2 நீங்க ஆட் பண்ணும்போது you are getting a monobasic acid which is D. So இதான் நம்மளோட question, கரெக்ட்டா? So இந்த question நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அழகா எடுத்துட்டு போலாம். ஒரு பேசிக் ஐடியா and then எல்லா லெசனோட ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் இது நம்ம சொல்லலாம். ஓகே, 2-3 சாப்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. So பிரேக் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, so ஃபைனலா ஒரு ஐடியா, மாலிகுலர் மாஸ் வந்து 74 ன்னு கொடுத்திருக்காங்க D காம்பவுண்டுக்கு. ஓகே, சோ எப்படி பிரேக் பண்ண போறோம் அப்படினா RH யாரு? ஆல்கைல் ஹாலைடு. எந்த ஒரு ஆல்கைல் ஹாலைடும் KCN கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா ஆல்கைல் சயனைடு கொடுக்கும். சோ அப்ப RCN. இந்த ஐடியாவை வச்சு ஈஸியா அந்த क्वेश्चனை நீங்க பண்ணிடலாம். நெக்ஸ்ட் RCN இருக்கு. அவங்கள நீங்க ஹைட்ரோலைசிஸ் பண்றீங்க. அசிடிக் ஹைட்ரோலைசிஸ்ங்கறனால நான் H3O+ ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? RCOOH ன்னு கிடைக்கும். அடுத்து யாரு? கார்பாக்சிலிக் ஆசிட் கூட அமோனியாவை ஆட் பண்ணீங்க அப்படினா you will get RCONH2. ஓகே, இங்க என்ன நடக்குது? சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன், ஓகே, OH மாலிக்யூல், இங்க இருக்கிற OH வெளியில போயிருது and NH2 வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிடுது. அப்போ இங்க இருக்கிற OH and NH3 ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், சோ ரெண்டும் சேர்ந்து H2O மாலிக்யூலா வெளியில போயிடுது. சோ இந்த ரியாக்ஷன் நீங்க என்ன சொல்லலாம்? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். சோ KOX சேர்ந்து KX வெளியில போயிடுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அண்ட் இங்க பாருங்க CN COOH மாறி இருக்கு. இதோட பேர் தான் ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் RCONH2 இருக்கு பாத்தீங்களா? திஸ் இஸ் அமைடு. சோ அமைட் கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்? Br2KOH, ஹாஃப் மென் புரோமமைட் டீகிரேடேஷன் ரியாக்ஷன். என்ன நடக்கும்? இங்க இருக்கிற CO மாலிக்யூல் நம்மளுக்கு எஸ்கேப் ஆயிரும். அதனாலதான் இந்த ப்ராசஸ டீகிரேடேஷன் அப்படின்னு சொல்றோம். 1 கார்பன் ஆட்டம் நம்மளுக்கு கம்மி ஆகுது, ரைட்டா? அப்ப என்ன ப்ராடக்ட் கொடுக்கும் நம்மளுக்கு சொல்லுங்க? இட் இஸ் an RNH2. அடுத்து இந்த RNH2 கூட NaNO2 HCl ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்எல்ஸ் HNO2 கூட நீங்க சொல்லலாம். நைட்ரஸ் ஆசிடும் சொல்லலாம். ஆர்எல்ஸ் NaNO2 plus HCl கூட ஆட் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்கும். ஆக்சுவலா இது ஒரு டைஎஸ்டரைசேஷன் ப்ராசஸ். அப்ப நம்மளுக்கு RN2X தான் கிடைக்கணும். ஏன் வந்து ROH கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஆல்கைல் டயசோனியம் ஸ்டால் வெரி 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 அன்ஸ்டேபிள். ஓகே, சோ அப்படி இந்த ஆல்கைல் டயசோனியம் சால்ட் அன்ஸ்டேபிளா இருக்கறனால நம்ம என்ன பண்றோம்? RNH2 ஈஸியா ROH மாறிடும். சோ ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும், which is RCOOH. அவ்வளவுதான். சோ ஒரு 5 ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகே, சோ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இத அப்ளை பண்ணலாமா? என்ன க்ளூ இருக்கு நம்மளுக்கு? க்ளூ இஸ் கடைசியா ஃபார்ம் ஆகுற D வந்து அதோட மாலிகுலர் மாஸ் 74 ன்னு கொடுத்திருக்காங்க, ரைட்? சோ நான் 74ல இருக்கிற மாலிகுலர் மாஸ் பார்த்தேன் அப்படின்னா அது ப்ரோபனாயிக் ஆசிட் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? ரியாக்ஷன்ல மினிமம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரோபனாயிக் ஆசிட்ல 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. இப்போ நம்மளோட மெயின் ஸ்கீமை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்பன் வெளியில போகுது, கரெக்டா? அப்போ எடுத்திருக்கிற ஒரு கார்பன் வெளியில போகிறதுனால நான் என்ன பண்றேன்? 4 கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்தேன் அப்படின்னா கடைசியா எனக்கு ப்ரோபனாயிக் ஆசிட் கிடைக்கும். இதெல்லாம் தான் ஹிண்ட் உங்களுக்கு. ஓகே, சோ क्वेश्चनல 74 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா 74னா அது ப்ரோபனாயிக் ஆசிடா தான் இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கீம் ஆஃப் தி ரியாக்ஷன்ல ஒரு கார்பன் வெளியில போகிறதுனால கண்டிப்பா நான் வந்து 4 கார்பன் இருக்கிற டைப்ரோமோ டெரிவேட்டிவ் எடுத்துக்கணும். பாருங்க क्वेश्चनல. So it is a 4 carbon dibromo derivative எடுத்துக்கணும்.
அவ்வளவுதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாமா நம்ம? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா CH3 CH2 and then CHBr and then CH2Br. அவ்வளவுதான். டைப்ரோமோ டெரிவேட்டிவ். இங்க ஒரு புரோமின், இங்க ஒரு புரோமின் இருக்கு. இதுதான் நம்மளோட காம்பவுண்ட் A. ஓகே, அடுத்த வர்க் என்னது? நான் ஆல்ரெடி அங்க ஸ்கீம் எழுதி வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணனும்? I have to treat this with KCN. சோ KCN ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? சோ Br க்கு பதிலா Cn மைனஸ் வரும். இட் இஸ் a nucleophilic substitution reaction. சோ அப்ப என்ன நடக்கும் நமக்கு? it is CH3 CH2 CHCN and then CHCN. கரெக்ட்டா? ஓகே, it is CH2CN. CH2CN நமக்கு காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணனும்? செகண்ட் ஸ்டெப்ல ஹைட்ரோலிசிஸ். சோ CN ஹைட்ரோலைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். சோ அப்போ நான் இது கூட என்ன ஆட் பண்றேன்? we are adding H3O+. என்ன நடக்குதுன்னு பாருங்க. CH3 CH2 CH, this will become COOH and then CH2COOH. இது நடக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இத ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. பிகாஸ் ஹீட்டிங் அந்த அளவுக்கு தான் கொடுக்கறாங்க. அண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஹிண்ட்ல மோனோ பேசிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. அண்ட் அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள். ஓகே, அப்போ இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு CO2 வெளியில போயிரும். which is nothing but decarboxylation நம்மளுக்கு நடக்குது. அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? இப்போ ரிமைனிங் இருக்குது சொல்லுங்க. CO2 வெளியில போனதுக்கு அப்புறம் so CH3 CH2 CH2 again and then மொத்தம் 4 கார்பன் ஆட்டம் CH2 and then COOH. கரெக்ட்டா? இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மட்டும் வெளியில போயிடுச்சு. சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே தான் இருக்கு. பிகாஸ் கொடுத்திருக்கிற க்ளூல மோனோ பேசிக் ஆசிட் அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன ஸ்டெப்? இவங்க கூட நான் என்ன ஆட் பண்ணும்? NH3 ஆட் பண்ணும். சோ இவங்க கூட நம்ம NH3 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? NH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OH சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிரும். NH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் and COOHல இருக்கிற OH வாட்டரா வெளியில போயிடுச்சு. ஓகே, சோ அப்ப என்ன மாலிக்யூல் வரும்னு சொல்லுங்க. we will get CH3 CH2 CH2 and then C double bond NH2. இவங்களோட பேர் தான் அமைடு. கரெக்ட்டா? CONH2 அமைடுன்னு இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க நம்மளுக்கு? சோ இந்த அமைட Br2KOH கூட பண்றாங்க. இந்த Br2KOH பார்த்தாலே நம்மளுக்கு ஹாஃப்மன் புரோமைட் டிகிரேடேஷன் ரியாக்ஷன் தான் ஞாபகம் வரணும். ஓகே, அப்போ நான் Br2KOH ஆட் பண்ண அப்படினாலே டிகிரேடேஷன். ரைட்டா? டிகிரேடேஷன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற CO டிகிரேட் ஆயிடுது. அப்போ இந்த NH2 டைரக்டா கார்பன் கூட கனெக்ட் ஆயிரும். இதான் Na2CO3 நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சோ அப்போ இங்க இருக்கிற ப்ராடக்ட் CH3 CH2 CH2 NH2. கரெக்ட்டா? சோ இப்போ 3 கார்பன் கூட NH2 நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. சோ எவ்வளவு ஸ்டெப் முடிச்சிருக்கோம்? till 4th ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சோ 5th ஸ்டெப் பாத்துறலாமா? 5th and 6th ஸ்டெப். சோ CH3 CH2 CH2 NH2. சோ இப்போ இவங்க கூட என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா we are adding NaNO2 in the presence of HCl. See, இது வந்து ஒரு diacetyl reaction. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 CH2 CH2 N2Cl இப்படிதான் கிடைக்கும், which is a diazonium product. ஆனா இது highly unstable. அதனாலதான் நம்ம அந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றோம். இமிடியேட்டா இந்த ப்ராடக்ட் என்ன நடக்கும்? வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி இந்த நைட்ரஜன் கேஸ் வெளியில போயிரும், இந்த Cl சோ N2 வெளியில போயிரும். இங்க இருக்கிறது நம்மளுக்கு H plus and then Cl minus. சோ இந்த H plus Cl minus சேர்ந்து நம்மளுக்கு HCl வெளியில போயிரும். சோ இங்க இருக்கிற OH minus. ஓகே, சோ இங்க இருக்கிற OH minus என்ன ஆயிரும் நம்மளுக்கு? இந்த OH minus பாத்தீங்கன்னா
இங்க கனெக்ட் ஆயிரும். அப்ப நம்மளோட ப்ராடக்ட் என்னது? CH3 CH2 CH2OH. கரெக்ட். சோ இத நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? You will get the carboxylic acid because alcohol on oxidation you will get a carboxylic acid. CH3 CH2 COOH இதோட molecular mass 74. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ இந்த காம்பவுண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா டேப்லெட் காலம் போட்டு எது A எது B எது C D நீங்க மென்ஷன் பண்ணனும். சோ நம்மளோட D யாரு? This is our compound D. So question proceed பண்ணிடலாமா? பாருங்க என்னென்ன சொல்றாங்க. ஓகே, நம்ம பிரீஃபா பார்த்திருக்கோம். டைப்ரோமோ டெரிவேட்டிவ் நம்மளுக்கு A, mono basic acid is B, Br2 ஓட ப்ராடக்ட் is C, final product is D. ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா this is our compound A and mono basic acid யாரு? இவங்க தான் நம்மளோட mono basic acid. சோ இவங்க தான் நம்மளுக்கு B and then Br2KOH தான் நம்மளோட C and then நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் தான் D. சோ இத மாதிரி क्वेश्चन நீங்க பிரேக் பண்ணி ABCD क्वेश्चंस கூட ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, மெயின் ஸ்கீம் நம்மளுக்கு தெரியணும். ஆல்கைல் ஹாலைடு என்ன ஆகும் and then bromamide degradation reactionனா என்ன, cyanide ஹைட்ரோலைஸ் பண்ணா என்ன கிடைக்கும், அப்படிலாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா it is very 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 simple. Okay, so this is a question of the day and this is a question for you guys. So இந்த क्वेश्चनோட நீங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So next question of the day சீரிஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். Bye bye.